ராசாத்தி, நீ நாமினேஷனை நல்லபடியா முடிச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள். தேங்க்ஸ் அண்ணி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? ராசாத்தி, எப்பவுமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியா மாறும். அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எப்பவும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டுமா? தேங்க்ஸ் அண்ணா. அத்தை, நீங்க எல்லாரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்தா என் காலையும் வந்து விழுந்துருவீங்க போல இருக்கே. பட் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க வேண்டாம். சரி 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 சரிங்க. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் ராசாத்தி. தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலன்னா என்ன, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அத்தை, உங்க விருப்பத்தை மீறியும் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அது என்னோட சுயநலமே இல்ல. இந்த சேர்மன் பதவியும் எனக்கு கிடைக்கணும்னு ஆசை இல்ல. சேர்மன் பதவியை யூஸ் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் காலடி எடுத்து வைக்க போறேன். இதுல நான் ஜெயிச்சு இந்த ஊர் மக்களுக்கு செய்யற சேவையில கிடைக்கிற அத்தனை பாராட்டும் பெருமையும் உங்களதான் செய்யறோம். அப்படி எனக்கு கிடைக்கிற பெருமைய பார்த்து நான் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சு நீங்க என்ன ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, நானும் மாமாவும் உங்க அன்புக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே எங்க 2 பேரையும் நம்ம குடும்பத்தோட ஏத்துப்பீங்கன்னு நம்புறோம். உங்க மனசு மாறி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பெரிய வீட்டுல இருக்கணும். இதுதான் என்னோட ஆசையும் வேண்டுதலும். ராசாத்தி, நீ நினைக்கிற மாதிரியே உன் அத்தை மனசு சீக்கிரமாவே மாறும். சரியா? இதுவே உங்க ஆசீர்வாதமா நினைச்சு நான் நாமினேஷனுக்கு கிளம்புறேன் அத்தை. ராசாத்தி, நீ கவலைப்படாம போமா. உனக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஏமா, நீ போலீஸ் பந்தோபஸ்து ஏதாவது சொல்லிருந்த? இல்லையடி. ஒருவேளை நீ எப்படியும் சேர்மன் ஆயிடுவேன்னு தெரிஞ்சு இப்பவே காக்கா பிடிக்க வந்திருக்காங்க போல. நீ வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. இங்க கண்மணிங்கிறது யாரு? இவதான் கண்மணி, என் பொண்ணு. சேர்மன் ஆக போறான்னு வாழ்த்து சொல்ல வந்தீங்களா? வாழ்த்து சொல்லவா? வாய முடுமா. என் ஒய்ஃப் தாங்க. என்ன விஷயம் மேடம்? உங்க மனைவி மேல ஆள்கடத்தல் கேஸ் பதிவாயிருக்கு. அதனால உங்க மனைவி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, சேர்மனுக்கு நிக்கிற ராசாத்திய மருதுங்கிற ஆளை வச்சு உங்க பொண்டாட்டி திட்டமிட்டு கடத்திருக்காங்க. ஆனா போதையில ஆளை மாத்தி ராசாத்திக்கு பதிலா உங்க அண்ணி பொண்ணிய கடத்தி வச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா, என் பொண்ணு சேர்மன் ஆகுறது பிடிக்காம யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? யாரோ ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அந்த ராசாத்தியோட புருஷன் இனியன் தான் உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இனி அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போக மாட்டானே. அதுவும் இல்லாம அவன் நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படியாப்பட்ட இனியனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? நிச்சயமா நீ பண்ணிருப்படி. மேடம், நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போங்க. ஏமா வாமா. இன்ஸ்பெக்டர், இது அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை. என் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை ஏத்துக்க முடியாது. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும், தெரியும்ல? சூப்பர். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆதாரம் வேணும்ல? ஆதாரம் என்ன? உன் பொண்ணை பத்தின முழு வாக்குமூலமே கொடுத்திருக்கா மருது.
இனி எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மருதுவ கையோட கூட்டிட்டு வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மருது நீ சொல்லிதான் எல்லாம் பண்ணுனன்னு ஒத்துக்கிட்டான். இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து வாச்சிருக்காங்க. வாமா. ஐயோ மாப்பிள, நீங்களாச்சும் சொல்லுங்க மாப்பிள. என் பொண்ணு ஒரு தப்பும் பண்ணல. நீங்களாச்சும் சொல்லுங்க மாப்பிள. இங்க பாருங்க அத்தை, உங்க பொண்ணு என்ன சொன்னாலும் திருந்தாது. இந்த மாதிரி பட்டாதான் புத்தி வரும். இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போங்க. ஐயோ, கூட்டிட்டு வா. அம்மா ஐயோ வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க. அம்மா, அவ எதுவும் பண்ணலமா. எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன் இன்ஸ்பெக்டர்மா. என் பொண்ணை விட்டுருங்கம்மா. மரியாதையா போயிடு. வயசானவனு கூட பார்க்க மாட்டேன். பல்ல பேத்துருவேன். அம்மா என்ன? ஐயோ கண்மணி. மாப்பிள மாப்பிள, அவளை காப்பாத்துங்க மாப்பிள. சம்மந்திமா சொல்லுங்களேன் கொஞ்சம். புனிதா சொல்லுமா. இப்ப நாம அவளை சும்மா விட்டோம். நாம மட்டும் இல்ல, நம்ம ஊர் மக்களும் அவகிட்ட மாட்டி தினம் தினம் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். நீ சொல்றது சரிதான்டா. இருந்தாலும் அம்மா, தான் ஜெயிக்கணும்னா கண்மணிக்கு என்ன வேணா பண்ணுவா. அதான் அவளை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அதுக்கு இல்லடா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாம வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் அவ நம்ம விட்டு மருமகளா போய் தொலைஞ்சிட்டாளே. இப்போ அவ அரெஸ்ட் ஆனது நம்ம குடும்பத்துக்கு தானடா கெட்ட பேரு. இப்படி பார்த்து தான் அண்ணி இந்த அளவுக்கு மோசமா வந்திருக்காங்க. மா, அதுவும் இல்லாம நாமெல்லாம் பேசி அவங்களை திருத்தவே முடியாது. இப்ப பாருங்க, ராசாத்திய கண்மணி அழிக்கணும்னு நினைக்கும் போது என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அதை விட தப்பு வேற எதுவுமே இருக்க முடியாதுமா. இப்ப என்ன, பெரியம்மா என் மேல கோவப்படுவாங்க அதானே? ஆமாண்டா இனியா, அக்கா ஊர்ல இருந்து வந்து விஷயத்த கேள்விப்பட்டாங்கன்னா நம்ம ராசாத்தி மேல இருக்கிற கோவம் இன்னும் தான் அதிகமாகும். பரவாயில்ல விடுங்கம்மா. என்னதான் செஞ்சாலும் பெரியம்மா இந்த ஜென்மத்துல ராசாத்திய மருமகளை ஏத்துக்க போறதே கிடையாது. நீ போய் ராசாத்திய எலெக்ஷன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வா. நான் அப்புறமா போன் பண்றேன். சரிம்மா. என்ன மாப்ள, ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல மாமா, கண்மணிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் வேணும் மாப்ள. நான் எப்படி பார்த்தா நாம தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். யாரோ அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டாங்க. ஆமா, நானும் அழுகிறதா இதை பண்ணது. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா மாமா, நேத்து உங்க எல்லாரையும் வீட்டுல இறக்கி விட்டோம்ல, அதுக்கப்புறம் நானும் அழுகிறோம் பொன்னியக்காவை கடத்தவங்களை புடிச்சு 2 போடு போட்டோம். அதோட அவங்க வாயாலேயே கண்மணி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்ல வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அதோட அவங்க வாயிலேயே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனாலதான் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் அம்மா என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன மாப்ள, இவ்வளவு சைலண்டா எல்லா வேலையும் முடிச்சிருக்கீங்க. சூப்பர் மாப்ள. சாரிங்க ஐயா, அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கோர்ட்ல ஆஜர் பண்ணிடுறேன். நீங்க வேணா ஜாமீன் எடுத்துக்கோங்க. ஐயோ சம்பந்தி, என் பொண்ணு உள்ளேதான் இருப்பாளா? அவளை வெளியில கொண்டு வரவே முடியாதா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு பண்ண கூத்துக்கு இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இதுல நீங்க வேறயா? என்ன மாப்பிள இப்படி திட்டுறீங்க? உங்க தம்பி தானே என் பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏமா, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? மேடம், கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போக வேண்டாம். நீங்களே பார்த்து ஏதாவது முடிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் மேடம். சொல்லு கண்மணி. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏய், நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற கோவத்தை கலறிட்டு இருக்காத. நியாயமா பார்த்தா நான் தான் உங்க மேல கோவப்படணும். கோவப்படுத்துற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? பாரு, நானே என் தம்பிய காணோங்கிற கடுப்புல இருக்கிறேன். மரியாதையா போன வச்சிரு. ஓ, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஹலோ சார். ஹலோ சார், இங்க என்ன? அவங்க உங்களை விட டெரராமே. கெட் அவுட். நான் இப்ப எங்க இருந்து போன் பேசுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? லாக்அப்ல இருந்து. லாக்அப்லயா? என்ன உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? அதுக்கு காரணம் யார் தெரியுமா?
உங்க தம்பி மருதுதான். அப்ப என் தம்பி மருதும் உள்ளதா இருக்கானா? நான் சொல்லிதான் ராசாத்திய கடத்தினதா ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த சூழ்நிலையும் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க தானே? இப்ப உங்க தம்பிய வச்சு என்ன உள்ள தூக்கி வச்சிட்டீங்க. ஏய், சத்தியமா நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. என் தம்பி அப்படி காட்டி கொடுக்கிற ஆள் இல்ல. ஏதோ நடந்திருக்கு. நல்லா நடந்துச்சு போங்க. ராசாத்திய எலெக்ஷன்ல நாமினேட் பண்ண விடாம பண்ண சொன்னா உங்க தம்பியும் நீங்களும் சேர்ந்து என்ன நாமினேட் பண்ண விடாம பண்ணிட்டீங்க. நல்லா இருக்குங்க. இதுக்கா நான் பணம் எடுத்து உங்களுக்கு குட்டி கொடுத்தேன். ஏய், வார்த்தையை விடாத. இந்த காஞ்சனா கொடுத்த வாக்க உயிரே போனாலும் காப்பாத்துவா. இப்பவும் சொல்றேன், அந்த ராசாத்தி எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ண முடியாது. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். மீறி போனா அவ போனமாதான் போவா. அந்த அளவுக்கு நான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறேன். அப்பா வராரு. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லையே. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ நம்ம இப்படி பண்ணிட்ட. அன்னைக்கு மட்டும் இது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்பா, கண்மணி அரெஸ்ட் ஆனதுக்கும் ராசாத்திக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவளுக்கு எதுவும் தெரியாது. என்னது, கண்மணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? உன் அத்தை இருந்தா இத நம்பிருப்பாளா? கண்டுபடி திட்டிருப்பாள. ஆமா பெரியப்பா, அது மட்டும் இல்ல, எப்பதான் பெரியமா ராசத்தையை திட்டாம இருந்திருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு வாட்டி திட்டும் போது என் மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? இனியா, உன் பொண்டாட்டி உனக்கு ஒஸ்தி தான். என்ன இருந்தாலும் அண்ணி நம்ம குடும்பத்துல பெரியவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. எந்த தப்பும் பண்ணாத ராசத்தையை எப்ப பாரு திட்டிட்டே இருப்பாங்களா? மாமா, என்ன திட்டுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? டேய், ராசாத்தி சொன்ன மாதிரி இப்ப அது பிரச்சனை இல்ல. கண்மணி ஏதாவது தப்பு பண்ணா முதல்ல எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதிக பிரசங்கித்தனமா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அண்ணி தாண்டி வந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்ல, நான் வந்து சொல்லியிருந்தா பெரியமா நம்பியிருக்கவே மாட்டாங்க. ராசாத்தி மேல நம்பிக்கை வருமா உங்களுக்கு? அதை விட்டுட்டு எங்க 2 பேர் மேல தான் கோவப்படுவாங்க. ஏன் சாட்சியை கொண்டு நிறுத்தினா கூட அதை நாங்க 2 பேரும் சொல்லி வச்சு கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி பேசுவாங்க. நீங்க எல்லாரும் பெரியமா பேச்ச தட்ட மாட்டீங்க. அப்புறம் எப்படி? நீங்க சொல்லுங்கப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும்? கண்மணி மேல கொடுத்த கேஸ நீ உடனே வாபஸ் வாங்கணும். அப்படி வாங்கிட்டா கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாமா. கண்மணியை ரிலீஸ் பண்ணிடலான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. மாமா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாமா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் உடனே மாமா கூட்டிட்டு போய் கேஸ வாபஸ் வாங்கி கண்மணியை ரிலீஸ் பண்ணிடுறேன். மாமா, நீங்க கவலைப்படாம போங்க. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு மாமா போக நான் விட்டுருக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, நானு நினைச்சு பொன்னி அண்ணைய கடத்தி கண்மணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா, அந்த கோவத்துலதான் மாமா இப்படி பண்ணிட்டாரு. நீ மட்டும் இல்ல, யார் அந்த இடத்துல இருந்தாலும் இப்படிதான் பரிசு செஞ்சிருப்பாங்க. இல்ல மாமா, என்ன இருந்தாலும் மாமா இப்படி அவசரப்பட்டு கூடாது. நான் இதை உடனே சரி பண்றேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அம்மா ராசாத்தி, மரகரம் உன்னை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா தெய்வம் எப்போதும் உனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கும். உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா வருவ. தைரியமா நீ இப்ப நாமினேஷன் பண்ணுமா. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இருக்கட்டுமா, இருக்கட்டுமா. தீர்காய் சார்மா. மாமா நல்லா இருக்கட்டும். ராசாத்தி, என் ஆதரவு மட்டும் இல்ல, கண்மணி மரகரத்தை தவிர்த்து எங்க எல்லார் ஆதரவும் உனக்கு தான். ஆமா ராசாத்தி, நீ நல்லபடியா ஜெயிக்கணும். மாமா, எந்த கவலையும் இல்லாம கிளம்புங்க. நாங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம். சரிம்மா,
நீ ஸ்டேஷனுக்கு போய் கண்மணியை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்துட்டு போய் நாமினேஷன் பண்ணிடு. எங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் உண்டு. ம், சரிம்மா போயிட்டு வரமா போலாமா? வா பாரி போலாம். போயிட்டு வாங்க மாமா. போயிட்டு வா. சரி. சொல்லுங்க. அது வந்து மேடம், என் அப்பாவும் பெரியப்பாவும் என் அண்ணனோட வீட்டுக்கு வந்து குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்க. அதான் எனக்கு வேற வழி தெரியல, வாபஸ் வாங்க வந்திருக்கேன். என்ன இனி இது? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரியவங்களை வச்சு நீங்களே பேசி தீர்த்திருக்கலாம்ல. முதல்ல கேஸ கொடுத்து அப்புறம் வாபஸ் வாங்கி, இது தேவையில்லாத மனக்கசப்பு தானே. சாரி மேடம், அவரு கண்மணி என்ன கடத்த பார்த்த கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. ம். சரி சரி, வாபஸ் வாங்க போறேன்னு விவரமா இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க. என்ன நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கணும்னு பல கெடுதல் பண்ண. ஆனா விதி உன்னை நாமினேஷனுக்கே போக விடாம உள்ள தூக்கி போட்டுருச்சு பாத்தியா. எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் போகாம நேர்மையா என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க பாரு. எப்பவும் நேர்மை தான் ஜெயிக்கும். ராசாதே, இது வரேன் மாமா. பெரிய வீட்டு மருமகனு திரும்ப திரும்ப தப்பு பண்ண, அப்புறம் அந்த ஆண்டவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. நிரந்தரமா கம்மி என்ன வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ரொம்ப நன்றி மேடம், உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். சரி, நீங்க போலாம். நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி Please take மேடம். care of yourself. Okay? தேங்க்யூ மேடம். என்ன என்னமாச்சு? நாளைக்கு பிரசவம் ஆகும்னு தேதி கொடுத்திருந்தாங்கம்மா. அதனால இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துடலான்னு நடந்து வந்துட்டு இருந்தேனா இப்பவே வலி வந்துருச்சுமா. உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அறிவில்ல? உன்னை இப்படி தனியா விட்டுருக்காங்க? எனக்கு யாரும் கிடையாதுமா. புருஷன் திருப்பூர்ல வேலை பாக்குறாரு. தயவு செய்து பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறீங்களா? உங்களுக்கு புண்ணியமா கவலைப்படாதம்மா. சரிம்மா, வா. நீ ஒண்ணும் பயப்படாத. நாங்க உன்னை சேர்த்து விட்டுட்டு போறோம். வா மாமா, கொஞ்சம் புடிங்க. மெதுவா. பாத்து மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்குமா. சீக்கிரம் போயிடலாம். இருங்க. பாத்து பாத்து உட்காரு. கான்ஸ்டபிள் சார், முதல்ல அந்த வண்டியை செக் பண்ணி அனுப்பு. சரிங்க சார். அந்த வண்டியில பிரெக்னன்ட் லேடி இருக்காங்களா? ஓகே சார். ஹாஸ்பிடல் போணுமா? முதல்ல அனுப்பு போ. ஓகே சார். ஏமா, தேங்க்யூ சார். நீயும் போ. வாங்க சார். Okay, sir. கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோங்கம்மா. என்னாச்சு மாமா? யாரோ இந்த ரூட் வழியா கஞ்சா கடத்துறாங்களா? அதான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்களா? செக் பண்ணாம இந்த வண்டி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? எல்லா பக்கமும் தேடுறாங்க, நம்மள மட்டும் செக் பண்ணவே மாட்டாங்க. எல்லா போலீஸோ எதுக்கு இவங்களுக்குலாம் சம்பளம் ஒண்ணு? நமக்கு வேற வழியே இல்லை. நான் செக் பண்ணிட்டேன் மேடம். சார், மாசமா இருக்கன்னு சொல்றா, கார்ல இருந்து தெரிச்சு ஓடுறா சார். மாசமா இருக்கிறதா காரை விட்டு ஓடுறாளா? வயித்த பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்க. செக் பண்ணுமா. ஏய்,
எடுமா. வெளியே எடு. என்னன்னு பாரியா? இந்தாங்க சார். அந்த பொம்பளை நீங்க தான் முதலாளின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கா. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சார், நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல சார். இந்த ஊர்லயே பெரிய குடும்பமான பாரி ஐயா குடும்பத்து ஆளுங்க சார். எங்களை மாட்டி விட யாரும் இப்படி பிளான் பண்ணிருக்காங்க. இங்க பாருமா, சட்டத்துக்கு சாட்சி ஆதாரம் தான் தேவை. நீ யாரு, எந்த குடும்பங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமா, அந்த ராசாத்தி ஃபுட்ஸ் கம்பெனிக்கு யார் முதலாளி? நான் தான் சார். கான்ஸ்டபிள், இவங்களுக்கு ஹேண்ட்கப் போட்டு வண்டியில் ஏத்துங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அவசரப்படாதீங்க சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிரூபிக்கிறோம் சார். சார் வேணும்னா எங்க லாயர் கிட்ட கூட பேசி பாருங்க சார். யோ, என்ன கிண்டலா? நீங்க மாட்டி இருக்கிறது போதைப் பொருள் கடத்தல் வழக்குல. இதுக்கு பெயில் எல்லாம் கிடையாது. நான் பெயிலபிள் செக்ஷன் தான். பிரச்சனை பண்ணாம வண்டியில ஏறு. சார் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவங்க கையில ஹேண்ட் கப் போட்டு வண்டியில ஏத்து. அவங்க வண்டியை சீல் வை. ஓகே சார். மேடம், மேடம் சொல்றது கேளுங்க சார். யோ, கலெக்டர் வராரியா? அலர்ட் ஆவியா? சார் 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 என்னது? யார் இந்த அம்மா கையில விலக மாட்டது? சார், இவங்க கார்ல பிரெக்னன்ட் லேடியை வச்சு கஞ்சா கடத்த பாக்குறாங்க சார். இவங்க யார் தெரியுமா? சிறந்த சமூக சேவகி. அதுக்கான விருதை எனக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் கையால வாங்கியிருக்காங்க. நான் இப்பதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்தாலும் இவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்க கஞ்சா கடத்துவாங்களா? முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுமா? என்னமா நடந்துச்சு? இதுல எப்படி நீங்க மாட்டினீங்க? சார், நாங்க கார்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப இந்த லேடி நிறைமாத கர்ப்பிணி மாதிரி வலியில துடிச்சிட்டு இருந்தா. பாவம்னு இறக்கப்பட்டு லிஃப்ட் கொடுத்தோம். ஆனா இவ கஞ்சா கடத்துறவன்னு எங்களுக்கு தெரியாது சார். சார், இந்த லேடி இவங்க தான் என் முதலாளி. இவங்க சொல்லிதான் நான் செய்யறேன்னு சொல்றேன் சார். சார், ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க போறா சார். அதுக்கு நாமினேஷன் பண்ண போகும்போது தான் இப்படி ஒரு பிரச்சனை. எனக்கு என்னமோ ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்கிறத விரும்பாத யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்கணும்னு தோணுது. ஓ, அப்படியா? ஐ see. இன்ஸ்பெக்டர், ராசாத்திக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல நான் அஷூரன்ஸ் தரேன். ஓகே சார். இந்த லேடி யாரு, ஏன் இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் விசாரிங்க. ஓகே சார். ராசாத்தி, ஐ அப்ரிஷியேட் யூ. வெறும் சமூக சேவையோட நிறுத்தாம மக்களுக்கு சேவை செய்யணும்னு அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க பாருங்க. வெல் டன். ஆல் தி பெஸ்ட். Thank you சார். ராசாத்தி, நாமினேஷனுக்கு டைம் ஆச்சு. வா போலாம். சரி. நீ போய் நாமினேஷன் பண்ண. நான் காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போ. மாமா சொன்னா கேளு. நீ நாமினேஷன் ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சீக்கிரம் எடுத்துட்டு போ. சரி. வாங்க. போலாம். சரி, கிளம்பு. வரேன் மாமா. போங்கம்மா. சார், வாங்க, வந்து உட்காருங்க. நான் உங்களை டிராப் பண்றேன். தேங்க்யூ சார்.
சொல்லு கான்ஸ்டர், ராசாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லக்கா, அவ தப்பிச்சிட்டா. என்னையா சொல்ற? அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளுக்கு கலெக்டர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. நினைச்சேன் இப்படி யாராவது வந்து அவளுக்கு உதவுவாங்கன்னு. அவ ராசி அப்படி. ஆனால் அவளை விடுறதா இல்ல. நீ வை முதல்ல போன வை. டிரைவர், பின்னால ஏதோ ஒரு லாரி ஓவர் ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் ஓரமா வண்டியை நிப்பாட்டு. சொல்டா. அக்கா, அடிச்சு தூக்கிட்டேன்க்கா. கார்ல இருந்து ஒருத்தன் கூட பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சபாஷ்டா, சபாஷ். ஆசத்திட்ட. சரி சரி, நீ ஸ்பாட்ல இருக்காத, சட்டுப்பட்டு அங்கே இருந்து கிளம்பு. சரிக்கா, சரிக்கா. அடியே ராசாத்தி, இந்த காஞ்சனா கிட்டே வா. என்ன ஆட்டம் போட்ட, இப்ப மொத்தமா அடங்கி போச்சா? சாவுடி, சாவு. சொல்லுமா. கலெக்டர் சாருக்கு எப்படி இருக்கு? அவர் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? எனக்கு ஒன்றும் இல்லம்மா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. சரி சரிம்மா. பாத்து போங்க சார், பாத்து. சார் கண்ணு முழிச்சதும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இதோ உடனே வரேன். பேஷண்ட் இப்பதான் அட்டெண்ட் பண்ணேன். இதோ வந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கலெக்டர் சார் இப்ப எப்படி இருக்காரு? அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? கலெக்டர் அன்கான்சியஸா இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ராசாத்தி, கவலைப்படாத. கலெக்டருக்கு ஒன்னும் ஆகாது. நிச்சயமா பழிச்சிருவாரு. அம்மா தாயே, எனக்கு உதவி பண்ண போய் கலெக்டர் இப்படி ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆகாம சீக்கிரமா கண் முழிக்கணுமா?
ஏட்டையா இங்க எடுத்துட்டு வாங்க. இந்த வரேன் மேடம். என்ன ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? இந்தா இதுல ஒரு கையெழுத்து போட்டு இடத்த காலி பண்ணு. போடு போடு கொடுங்க. ஹலோ. என்னது? எங்க? இது உடனே வரேன். என்னாச்சு மேடம்? ஏட்டு கலெக்டர் போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? கார்ல போனவங்களுக்கு பலமா அடிபட்டுடுச்சாம். ஹாஸ்பிடல்ல இருந்து கால் வந்திருக்கு. நான் கிளம்புறேன். ஓகே மேடம். மேடம் 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 நான் சைனே போடல. நோ நோ, அப்படிலாம் அவசரப்பட்டு விட முடியாது. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்தாங்க. மேடம் 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 இருங்க. பெரிய இவ மாதிரி பேசிட்டு போறா பாரு. என்ன வெளியே விட்டுட்டு அந்த கலெக்டர் பார்க்க போக வேண்டியதானே? எல்லாம் இன்ஸ்பெக்டருங்கிற திமிரு இருக்கட்டும். இந்த திமிரு எல்லாம் நான் சேர்மேன் ஆகுற வரைக்கும் தான். அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் பாரு. ஆமா கண்மணி, உன்னோட முதல் திட்டமே அதான் இருக்கணும். நீங்களா? நீங்க எப்படி இங்க? மேடம், அது வந்து நாங்க நாமினேஷன் பண்ண போகும்போது ஓ அப்படியா? நான் கலெக்டருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து வரேன். சரி. டாக்டர், கலெக்டருக்கு இப்ப எப்படி இருக்கு? கலெக்டர் இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. எக்ஸ்ரே ஸ்கேன்ல எடுத்திருக்கோம். ரிசல்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். ஓ ஓகே சார், யூ கேரி ஆன். தேங்க் யூ. இப்பதான் டாக்டர் சொன்னாரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களாம். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்க கிளம்பலாம்ல, நாமினேஷனுக்கு டைம் ஆயிடுச்சுல. கலெக்டர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது என்னால எப்படி இங்க இருந்து போக முடியும்? இல்ல மேடம், என் மனசாட்சி இதுக்கு இடம் கொடுக்கல. குட். உங்களோட நல்ல மனசுக்கு தான் உங்களோட நாமினேஷனுக்கு போக சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் கிட்டே எப்படி பேசுறானா, நாம எப்படி நாமினேஷனுக்கு வாங்க கூப்பிடுறத? கண்டிப்பா ராசாத்தி வரமாட்டா. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. கண்டிப்பா அவர் பொம்பளையால தான் ஜெயிக்கும். அம்மா ஆளுங்களா அவருக்கு தானே செல்வாக்கு இருக்குல்ல, நல்ல பழக்கம் வழக்கம். ஒரு வழியா நாமினேஷன் பண்ணிட்டோம். அப்படியா? நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க. நம்ம ஆளுக்கு நம்ம ஓட்டு போடலையா? தைரியமா போங்க. ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சுங்க. சொல்லுடா. டேய், என்னதான்டா நடக்குதுங்க? டேய், நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. இங்க ஏன்டா எனக்கு பிபி வந்து நான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிரும் போல இருக்குடா. டேய், நமக்கு நல்லது பண்ண போய் தானே கலெக்டருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவருக்கு அடிபட்டு இருக்கும்போது எப்படி விட்டு வரது? எதுவா இருந்தாலும் அவர் கண் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? டேய் டேய் டேய், நாமினேஷன் பண்ண மாதிரி தான். நீங்க தானே கலெக்டர் சார் கூட வந்தீங்க? ஆமா, எப்படி இருக்காரு இப்போ? ஆபத்தான கட்டத்துல இருந்து தாண்டிட்டாரு, ஆனா இன்னும் கண் முழிக்கல. மாமா, நான் கும்பிட்டு தெய்வம் என்ன கைவிடல. என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. ஆமா ரசாத்தி, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன்னை அந்த தெய்வம் காப்பாத்தாம விட்டுருமா? மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். வா வா போலாம் வா. 2 பேரையும் வெளியே விட்டுட்டாங்கன்னு சந்தோஷமா நாமினேஷன் பண்ண கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா?
கண்டிப்பா மேடம், பண்றேன் மேடம். போடி போ. எலெக்ஷன் ஆபீஸ்க்கா போற? உனக்கு ஒரு ஆப்பு அங்க ரெடியா வச்சிருக்கேன். ஓ, நீ நாமினேஷன் தாக்கல் பண்ணி சேர்மன் ஆகி எங்க மேடத்தை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்ப போறியா? டாக்டர், எஸ், எங்களுக்கு உதவி போய் தான் கலெக்டருக்கு இப்படி ஆயிடுச்சு. அவரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கேமா நன்றி சொல்றீங்க? அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சரி, நாங்க போய் பார்க்கலாமா? ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் கூப்பிடுவாங்க. சரி. ரசதி, அதான் இப்ப கலெக்டர் இருக்கு, எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போவாது நம்ம நாமினேஷன் பண்ண போலாமா? என்ன மாமா, நீங்க கூட இப்படி சொல்றீங்க? கஞ்சா கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்தா எத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினாரு. அப்படிப்பட்டவர் இப்ப ஆபத்துல இருக்கும் போது எப்படி மாமா சுயநலமா யோசிக்க முடியும்? கண்டிப்பா என்னால முடியாது மாமா. அப்படிலாம் இல்ல, உன்னோட சுயநலத்துக்காக இல்ல. சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறது உன் சுயநலத்துக்காக இல்ல, ஊர் நல்லதுக்காக தான். இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. கலெக்டர் கண்ணு முழிச்சு என்கிட்ட பேசுற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. ரசதி, சார் எப்படி இருக்கீங்க சார்? ஐ எம் ஃபைன். சாரி ராசாத்தி, என்னால உன்னோட நாமினேஷன் ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் நாமினேஷன் பண்ணிட்டீங்கல்ல? சார், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் சார். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? இனியன், நீங்க சொல்லுங்க, ராசாத்தை நாமினேஷன் பண்ணாங்களா இல்லையா? சார், இல்ல சார், போல. உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே ராசாத்தி துடிச்சு போயிட்டா. நீங்க கண் முழிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா. அதான் போகல. அப்ப இன்னும் நீங்க அங்க போவே இல்லையா? என்ன ராசாத்தி இப்படி பண்ணிட்டீங்க? உடனே இங்க இருந்து கிளம்புங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் நல்லபடியா பொழைச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? முதல்ல நீங்க நாமினேஷனை தாக்கல் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு சந்தோஷம். பிளீஸ் ராசாத்தி, உடனே கிளம்புங்க பிளீஸ். உங்களை மாதிரி நல்லவங்க பதவியில இருக்கணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. உடனே கிளம்புங்க. ஆஸ் எ கலெக்டரா இது என்னுடைய ஆர்டர். சார், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நாங்க இப்ப கிளம்புறோம். நீங்க பத்திரமா இருங்க. நாங்க போய் நாமினேஷன் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறோம். சார், ராசாத்தியை கிளம்ப சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், போறேன் சார். வா, ஓகே, பாத்துக்கோங்க சார். என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசணும். கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? போனா என்னங்கக்கா, ஒரு ஃபோன் தர இவ்ளோ யோசிக்கிறீங்க? நாங்க சேர்மன் எலெக்ஷன்ல குடும்பத்தோட உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சோம். நீங்க யோசிக்கிறத பார்த்தா நாங்க தான் யோசிக்கிறோம் போல. ஐயோ, போனை குடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கல. போனை எங்க வச்சேன்னு தான் யோசிச்சேன். ஓ, இங்க இருக்கு, இந்தாங்க. இங்க பாரு, எவ்வளவு நேரம் வேணாலும் பொறுமையா பேசு. ஆனா ஓட்டு போட மட்டும் மறந்துடாத. சரிக்கா. வண்டியையும் நிப்பாட்ட சொல்லிட்டோம், போனையும் புடுங்க சொல்லிட்டோம். ஊட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா தான்டா இருக்கு அழகு. மாட்டினா அந்த கண்மணி. நீங்க இந்தாங்க கண்மணியோட போன். மா, நான் சொன்ன மாதிரி போனை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சரிண்ணா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம். சம்மந்தி, மேக்கப் போட்டே ஆகணுமா? டைம் ஆச்சு, உங்க பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க. இருங்க, போன் பண்றேன்.
கண்மணி ஆ? என்ன இது குடுத்துட்டு போன வேகத்துல போன் அடிக்குது. அம்மாவா? ஓ, கோகிலா அம்மாவா? தாய் கிழவி, உனக்கு எப்படி கிறுக்கு பிடிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஹலோ, ஏண்டி கண்மணி, நேரமாவது, சீக்கிரமா வா. என்ன போய் வாடி போடி பேசிக்கிட்டு தொடம்ப கட்ட பிஞ்சிரு பாத்துக்க. என்னடி பெத்த அம்மாவிய வாடி போடிங்கிற? யாருக்குடி அம்மா? ஏய் மூதேவி, நீ எல்லாம் எனக்கு அம்மாவா? இங்க பாரு, மூஞ்சிய கருக்கி விட்டுருவேன் பாத்துக்க. ஏய், யார் நீ? என் பொண்ணோட போனு உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்படியே காத்து வாங்கல நடந்து வந்துச்சு. கேக்குறா பாரு, கேனச்சி மாதிரி கேள்விய. ஏய், என்னடி பேசுற? ஏய், மண்ணெண்ண வேப்பண்ண வளர்க்கட்ட என் எக்காடு கட்டு போனா எனக்கு என்ன? என்னடி வார்த்தை வார்த்தை? என் வாயில வரும் பாரு நல்ல வார்த்தை. யார் அது இங்க வண்டியை நிறுத்தினது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹே டிரைவர், கொஞ்சம் இந்த வண்டியை எடுங்க, இறங்கணும் நானு. ஹலோ, ஹே. ஹலோ, என்ன நாமினேஷன் பண்ண வந்திருக்கியா? டபார் ராசாத்தை, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால சேர்மன் ஆக முடியாது. ஹலோ எக்ஸ் சேர்மன், இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இங்க கொடுக்கப்படாது. அதாவது வந்தமா வந்த வேலை முடிஞ்சுதான்னு போய்கிட்டே இருக்கணும். நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்டாட்டி கொடுத்த நாமினேஷன் மனுவுல அங்க குத்தம் இங்க குத்தம்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணி போடுவேன். ஜாக்கிரதை. பாரா, என்ன முறைக்கிற? போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு சபாரி போட்டதும் அப்படி இப்படி ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த பார், திருநெல்வேலி தாமிரபரணியில தண்ணியை குடிச்சிட்டு சங்கரன் கோயில சாமியை கும்பிட்டு வல்ல நாட்டுல வரிஞ்சு கட்டி நிக்கிற கூட்டம். வல்லநாட பத்தி கேள்விப்பட்டிருக்கல? அங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா அங்க யாருக்கும் வாய் பேசாது, அருவாதான் பேசும். என்ன, அங்க அருவாளை இறப்புல சொருகி இருப்பாங்க. நான் அந்த அருவாளை அடையாளமா மூக்கு கீழே சொருகி வச்சிருக்கேன். புரியுதா? போயா. நீ ஒண்ணு தப்பா நினைக்காதாயி, ஊருக்குள்ள ஒண்ணு ரெண்டு பேரு இப்படித்தான் இருப்பாங்க. நீ வாமா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ மளிகை அண்ணாச்சி பேசுற மாதிரி கட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்க. நான் ஒரு தேர்தல் அதிகாரி, தெரியுமில்ல? ஐயோ மன்னிச்சிருக்க அண்ணாச்சி. ஐயோ சார் சார் மன்னிச்சிருக்கு சார், மன்னிச்சிருக்கு சார். ஜாக்கிரமா இருக்க மாட்டேன். போட எப்படி? ஆமா, நீ வாமா. நீங்க உட்காருங்க. ஐயோ நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. நீதான் ராசாத்தி அம்மா? ஆமா சார். பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பொருத்தமா இருக்கம்மா. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கம்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் அரசியலுக்கு வரணும். அதனாலதான் அரசாங்கமே சில தொகுதியில பெண்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கு. இந்தாம்மா வாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்மா. நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயோ, ஒருத்தனையும் காணுமே. கண்மணி, ஒருத்தனையும் காணண்டி. ஆமா, நம்ம டிரைவர் எங்க? ஐயோ மா, அவன் வந்தா மட்டும் என்னமா பண்ணிட முடியும்? மா, அந்த சேர்மனுக்கு ஒரு போன் போட்டு இந்த வண்டி எல்லாம் எடுக்க சொல்லுமா. சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, இரு நான் போன் பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. இரு இரு, திரும்ப ட்ரை பண்ணுங்க. என் போன் வேற வந்து ஒருத்தி வாங்கிட்டு போனா. அவ எங்க போனான்னு கூட தெரியல. ஐயோ, என்ன சம்பந்தி? கண்மணி, அந்த ஆள் யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்காருடி. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பிஸி பிஸின்னு வருது. என்னம்மா இது? இப்படியே போனா என்னால நாமினேஷன் பண்ண முடியாது. டைம் வேற போயிட்டே இருக்கு. கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. சம்பந்தி, வண்டி எடுத்துட்டானுங்க. என்ன எப்படி? டேய் டேய், வண்டியை கொண்டு வந்து இப்படியா நிப்பாட்டுவீங்க? அறிவில்ல? இந்தாங்க உங்க போனு. மா, நம்மள
நம்மள சுத்தி ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கண்மணி சொல்ற? ஆமாமா, இவ்ளோ நேரமா யாரையுமே காணோம். ஆனா இப்போ வேன் எடுக்கறாங்க. என்கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு போன பொண்ணு எடுத்துட்டு வந்து குடுக்கறா. சொல்லி வச்ச மாதிரி ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது. சார், நாமினேஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஒரு கையெழுத்து போடணுமா? கண்மணி, இத ஃபாஸ்டா ஃபில் பண்ணி கொடு. புடி, சீக்கிரம் ஃபில் பண்ணு. ம். கண்மணி, ஃபில் பண்ணு. என்னங்க சார்? அது கையெழுத்து போடுங்கம்மா. இங்க தானே பண்ணணும்? இந்த இடத்துல. சார், வேற எதுவும் இல்லையே, நாங்க கிளம்பலாமா? ஓகேம்மா, எல்லாம் சரியா இருக்கு. ஒருவேளை நீங்க வாபஸ் வாங்குறதா இருந்தா இந்த மாசம் 12ஆம் தேதிக்குள்ள வாங்கிருங்க. அதான் கடைசி டேட். அதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். ஐயோ சம்பந்தியம்மா, அவளை முறைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் தான். வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயோ, என் பொண்ணு கண்மணி நிக்கல, சம்பந்தி அம்மா தான் நிக்கிறாங்க. இந்த மாலை கோஷம் எல்லாம் இவங்களுக்கு போடுங்க. வாங்க, கொண்டு வாங்க. எனக்கு தெரியாம கொண்டு வாங்க. போச்சே. சம்பந்தி, மாலையை ஏத்துக்கங்க சம்பந்தி. வாமா, வா, வந்து போடு. பாத்து 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 பாத்து. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. இந்த மாலை சம்பந்தி கழுத்துல இருக்கும்போது எவ்வளவு அம்சமா இருக்குல்ல. என்ன கண்மணி சொல்ற? வருங்கால சேர்மன் மரகதம்மா வாழ்க! வருங்கால சேர்மன் வாழ்க! 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 வருங்கால